ஹாய் மக்களே, நம்ம செல்ஃப் கேர் சேலஞ்சோட டே 27. இன்றைக்கி நான் மாரல் ஸ்டோரி தான் ஒன்று சொல்ல போகிறேன். ஒரு 3 காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களோட யூனிவர்சிட்டி எக்ஸாம் ஒன்று ஸ்கிப் பண்ணுறதுக்காக ஒரு ட்ராமா ஒன்று வந்து க்ரியேட் பண்ணுறாங்க. அவங்க பாடி ஃபுல்லாக அங்கங்கன்னு க்ரீஸ் தடவி ஷர்ட்லாம் அங்கங்கே கிழிஞ்செல்லாம் இருக்குது. அவங்க அந்த எக்ஸாமுக்கு படிக்காதனால பிரின்ஸிபல் கிட்ட போயிட்டு சொல்கிறாங்க, சார் இந்த மாதிரி நாங்கள் ஒரு வெட்டிங்க்கு போயிருந்தோம் நேற்று, ரிட்டர்ன் வரப்போ டயர் வந்து வெடிஞ்சிருச்சு சார், ஸோ நாங்கள் ரொம்பவே சஃபர் ஆகிட்டோம், இங்கே பாருங்கள் அதோட எஃபெக்ட் தான் இதெல்லாம் அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு 3 days டைம் கொடுத்துட்டாரு பிரின்சிபல், நான் உங்களுக்கு மட்டும் போஸ்ட்போன் பண்ணி எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறேன் அப்படின்னு. அவங்க ரொம்ப லக்கு, நல்லா ஏமாற்றிட்டோன்னு சொல்லிட்டு 3 days நல்லா ப்ரிப்பரேஷன் பண்ணி எக்ஸாம் ஹாலுக்கு வந்தால் அவங்க 3 பேரையும் செப்பரேட் ஹாலில் உட்கார வச்சுட்டு கொஷின் பேப்பர் கொடுத்தாங்க. பார்த்தா அதில் 2 கொஷின் தான் இருந்திருக்கு. ஒன்று வந்து அவங்களோட பேர், இன்னொன்று வந்து எந்த சைடு இருக்க டயர் வந்து வெடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு. கேட்கவே ரொம்ப ஃபன்னியாக இருக்குல்ல? புரியலன்னா செகண்ட் டைம் கேளுங்க. இப்படி தாங்க பல பேர் ஃபர்ஸ்ட் டைம் ஏதாவது சொல்கிறப்பவே உண்மையை சொல்லாமல் பொய் சொல்லி மாட்டிக்குவோம். மொசை பிடிக்கிற நாயை மூஞ்ச வச்சே சொல்லிடலான்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி கதையாக தான் இது இருக்குது. அன்றைக்கி ஸ்டெப்ஸ்கோன்னு பார்த்தா நான் 7K கவர் பண்ணிட்டேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்ச்.